ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்ட அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களும் ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய தரமான பதிலடிகளும் பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் பஹ்ரைனிய தளங்களும் விரிவடையும் போர்க்களமும் லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமும் லெபனானிய அரசை இராணுவத்திற்கும் லெபனானிய மக்களுக்கும் இடையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோதல்களும் லெபனானிய களத்திலே தொடரும் உச்ச பதற்ற நிலைமைகளும் லெபனானிய அரசாங்கத்திற்கு இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் எல்லை பகுதிக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்ட குர்திஸ்தான் பயங்கரவாதிகளும் ஈரானின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் யமனின் களத்தில் வீரியமடைந்து வரக்கூடிய மோதல்களும் முழுநீள போருக்கு தயாராக இருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அதிரடியான அறிவிப்புகளும் தோல்வியடைந்த ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் காசாவின் களத்தில் தொடரும் உச்ச மோதல்களும் காசாவின் களத்திலே ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தன. மேலும் நேற்று அதிகாலையில் இருந்து பலஸ்தீனிய போராளிகள் மஞ்சளெல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டு வந்தார்கள். அதே நேரம் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய மக்கள் பேரணிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் கொள்ளை கும்பல்களுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட தாக்குதல்களின் விளைவாகவும் அதிரடி நடவடிக்கைகளின் விளைவாகவும் ஹமாஸுக்கு எதிரான போராட்டங்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. கான் யூனிஸின் மஞ்சளெல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஒரு சில துரோகிகளும் ஆயுத கும்பலுக்கு ஆதரவானவர்களும் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தார்கள். 50க்கும் குறைவானவர்களே கலந்து கொண்டிருப்பதாக காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் மத்திய காசாவிலும் வடக்கு காசாவிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹமாஸுக்கு எதிரான போராட்டங்களில் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே காசாவின் களத்திலே ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முழுமையாக தோல்வியில் முடிவடைந்துள்ளன. மேலும் பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதற்காக நேற்றிரவு ஹமாஸினுடைய தலைவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் பல பிரதேசங்களிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் காசா முழுவதும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் கூடாரங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களிலே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு மஞ்சளெல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மஞ்சளெல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களும் ஆயுத குழுக்களும் நேற்றிரவு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள். ஹமாஸுக்கு ஆதரவாக முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய பலஸ்தீனிய பழங்குடி குழுக்களின் தலைவர்களுக்கு எதிராகவே இந்த தாக்குதல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த தாக்குதல் திட்டங்களை ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவானது முழுமையாக முறியடித்துள்ளது. இதற்கமைவாக கான் யூனிஸினுடைய மஞ்சளெல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இரு தரப்பினருக்கும் இடையில் உச்ச மோதல்கள் நடைபெற்றுள்ளன. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த மோதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் பல கொள்ளை கும்பலை சேர்ந்த நபர்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று காலையில் இருந்து வடக்கு காசா மற்றும் மத்திய காசாவினுடைய மஞ்சளெல்லை பிரதேசத்திற்கு அருகாமையிலும் பலஸ்தீனிய போராளிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கொள்ளை கும்பல்களுடைய ஆயுத குழுக்களுடைய பல தாக்குதல்களை முறியடிக்கும் நோக்கத்தோடு இந்த வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே கொள்ளை கும்பல்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனவே காசாவின் களத்தில் மோதல்கள் தொடர்ச்சியாக விரிவடைந்து வருகின்றன. அடுத்து யமனின் களத்திலே விரிவடைந்து வரக்கூடிய மோதல்கள் தொடர்பாக கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக காணொலிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டு வருகின்றேன். இதனால் முன்னே காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிடாதவர்கள் முழுமையாக பார்வையிடுங்கள். அப்போது தான் இதற்கு பிறகு வரக்கூடிய யமனினுடைய போர்க்களத்தை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் விசேட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். நேற்றைய காணொலியில் குறித்த அறிவிப்புகளை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் யமன் ஹவுதி தலைவருடைய அறிவிப்புகளை தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் வீரியமான அணிதிரட்டல்
அணிதிரட்டல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே அணிதிரட்டல் படைகளுடைய தளபதி இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் அப்துல் மலிக் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக நாங்கள் அடுத்த கட்ட போருக்கு முழுமையாக தயாராகிவிட்டோம். எங்களுக்கு எதிராக சவுதி அரேபியா முற்றுகையை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது. யமன் மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியா மேற்கொண்டு வரக்கூடிய அட்டூழியங்களையும் கொடூரங்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கான காலமும் நேரமும் தற்போது வந்துவிட்டன. மேலும் இந்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக லட்சக்கணக்கான போராளிகள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த தயார் நிலையை தற்போது நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம். அதே போன்று பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் புதுப்பிக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் நாங்கள் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடி அனைத்து கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். ஒரே நேரத்தில் பல முனை போரை நடத்துவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம். அத்தோடு யமனினுடைய களத்திலே அனைத்து போராளிகளும் கோஷங்களை எழுப்பி தயார் நிலையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். எங்களுடைய அடுத்த கட்ட போரானது நிச்சயமாக மிகப்பெரிய முழுநில போராகவே மாறும். எங்களுக்கு எதிரான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வராமல் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. இதனால் அனைத்து யமன் மக்களும் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்த கட்ட போருக்கு முழுமையாக தயாராக இருந்து கொள்ளுங்கள் என யமன் ஹவுதிகளுடைய அணிதிரட்டல் படைகளின் தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த வரைபடத்திலே நீல நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. யமன் ஹவுதி ராணுவத்திற்கும் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கும் இடையிலேயே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்திலே வீரியமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 3 கிராமங்களை யமன் ஹவுதி ராணுவத்தினர் கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் தற்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் அணிதிரட்டல் மேற்கொண்டுள்ளன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஷப்வா மாகாணமாகும். இந்த ஷப்வா மாகாணத்தில் அதிகளவான சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படை தளபதிகள் நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான சவுதி அரேபியாவின் கூட்டுப்படை சிப்பாய்களும் நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கடந்த 24 மணித்தியாலங்களாக அணிதிரட்டல்களும் பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது ஷப்வா பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு குறித்த அம்புக்குறியால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அதே போன்று இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அல் ஜவுஃப் பிரதேசமாகும். இந்த அல் ஜவுஃப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு ஆதரவான குழுக்களும் தற்போது அணிதிரட்டல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் யமன் ஹவுதி ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். மேலும் இதன் எல்லை பகுதிகள் முழுவதும் தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் அணிதிரட்டல்களை மேற்கொண்டு களமிறக்கியுள்ளார்கள். யமன் ஹவுதி ராணுவத்திற்கு ஆதரவான பல யமன் பழங்குடி குழுக்களும் தற்போது தயார் நிலையை அறிவித்துள்ளார்கள். முழுநில போருக்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு அணிதிரட்டல்களையும் களமிறக்கியுள்ளார்கள். இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இன்றைய தினம் யமன் ஹவுதி ராணுவத்தினர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்கள். தற்போது நாங்கள் யமனுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முடிவெடுத்துள்ளோம். சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் யமன் ஹவுதி ராணுவத்தை ஆதரிக்கக்கூடிய அரபு பழங்குடி குழுக்களும் யமன் அன்சாருல்லாவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய குழுக்களும் தற்போதைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விடுங்கள். நாங்கள் உங்களுக்கு இறுதி வாய்ப்பை வழங்குகின்றோம். இதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தைகளில் சவுதி அரேபியாவோ ஐக்கிய அரபு அமீரகமோ தலையிடக்கூடாது. எந்த ஒரு வெளிநாட்டு சக்திக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இடமில்லை. நீங்கள் ஒரு யமன் நாட்டவராக பேச விரும்பினால் தற்போது எங்களோடு பேசிவிடுங்கள். நாங்கள் முழுநில போரை ஆரம்பித்ததற்கு பின்பு உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது என்றும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. மேலும் இந்த சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பல அரபு பழங்குடி குழுக்களும் காணப்படுகின்றன. அதிகளவான அரபு பழங்குடி குழுக்கள் யமன் ஹவுதி ராணுவத்தினை எதிர்ப்பதற்கு விரும்பவில்லை. மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு விரும்புகின்றார்கள். இருப்பினும் அடிமை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த அரபு பழங்குடி குழுக்கள் யமன் ஹவுதி ராணுவத்தோடு ஒன்றிணைவதை விரும்பவில்லை. இதற்கமைவாக பிரிவினைவாதத்தை விதைத்துள்ளார்கள். எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் இறுதி வாய்ப்பையும் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இந்த சிவப்பு நிற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குழுக்களும் இன்னும் பல குழுக்களும் எங்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு எங்களோடு
ஒன்றிணைவதற்கு விரும்பினால் தற்போதே ஒன்றிணைந்து விடுங்கள். போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே நீங்கள் எங்களோடு ஒன்றிணைந்து விடுங்கள். யமன் நாட்டவராக ஒன்றிணைந்து விடுங்கள் என யமன் ஹவுதி இராணுவத்தினர் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். எனவே யமனுடைய களத்தில் முழுநீள போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுடைய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய போரை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். மேலும் இது யமனினுடைய தீப்பிழம்பாகவும் மாறலாம். அடுத்து லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு அமெரிக்காவிலே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் அடுத்த கட்டமாக 6ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் நேற்று மாலை அமெரிக்காவிலே நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய தலைமையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து குறித்த பேச்சுவார்த்தை முடிவு செய்யப்பட்டு அவசரமாக லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. அவசரமாக குறித்த ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் லெபனானிய அதிகாரிகள் கையொப்பமிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகமானது குறித்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நேற்றிரவு வெளியிட்டது. அதாவது குறித்த ஒப்பந்தத்திலே 14 நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று, மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக லெபனானிய களத்தில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துதல். இரண்டாவது, பாதுகாப்பு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இஸ்ரேலிய இராணுவம் லெபனானிய களத்தை விட்டு படிப்படியாக வெளியேறும். மூன்றாவது, லெபனானிய அரசாங்கமும் லெபனானிய ஆயுதப்படைகளும் லெபனானினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும். நான்காவது, லெபனானிய அரசாங்கத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்கும். அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றும். ஐந்தாவது, ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பு, எதிர்ப்பு குழுக்கள் நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பு, அனைத்து விதமான ஆயுதங்களும் களையப்பட்டதற்கு பின்பு, இஸ்ரேலுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லை என்று இஸ்ரேல் உறுதி செய்ததற்கு பின்பு, இஸ்ரேல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து படிப்படியாக வெளியேறுவதற்கு ஆரம்பிக்கும். ஆறாவது, லெபனானிய களத்திலே போரை ஆரம்பிப்பதற்கும் அனைத்து விதமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் ஆயுதப்படை அனைத்து விதமான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு மாத்திரமே உரிமை உண்டு. வேறு எந்த ஆயுத குழுக்களுக்கும் எந்த விதமான உரிமைகளும் இருக்காது. ஏழாவது, அமெரிக்காவினுடைய ஆதரவோடு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு ஒருங்கிணைப்பு மையம் உருவாக்கப்படும். எட்டாவது, இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படுவார்கள். லெபனானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய ஆயுத குழுக்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலும் முழுமையான ஆதரவை வழங்கும். லெபனானிய அரசாங்கத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஆதரவுகளையும் இஸ்ரேலிய இராணுவம் முழுமையாக வழங்கும். ஒன்பதாவது, லெபனானிய களத்தில் ஆயுத குழுக்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக லெபனானிய அரசாங்கத்திற்கும் அரசு இராணுவத்திற்கும் தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும். பத்தாவது, லெபனானுக்குள்ளே புனரமைப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கும் சர்வதேச மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்கும் அமெரிக்காவை பொறுப்பாக இருக்கும். 11வது, புனரமைப்பு நிதிகளும் லெபனானுக்குள்ளே களமிறக்கப்படக்கூடிய மனிதாபிமான உதவி பொருட்களும் ஏனைய நிதி சொத்துக்களும் ஹிஸ்புல்லாவை சென்றடைவதனை தடுப்பதற்காக அமெரிக்கா அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும். 12வது, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே உறவுகளை வலுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். 13வது, இரு தரப்பினரும் விரோதங்களை முழுமையாக ஒத்திவைத்துவிட்டு பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தையும் இறந்த உடல்களுடைய பரிமாற்றத்தையும் மேற்கொள்வார்கள். 14வது, இஸ்ரேலும் லெபனானும் குறித்த ஒப்பந்தத்திலே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இயங்கும். லெபனானிய களத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஏனைய வேலை திட்டங்களை லெபனானிய அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என குறித்த ஒப்பந்தத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு லெபனானிய அதிகாரிகள் கையொப்பமிட்டுள்ளார்கள். அதாவது லெபனானிய அரசாங்கத்திற்கும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான ஆதரவை வழங்கும். லெபனானிய களத்திலிருந்து ஹிஸ்புல்லா முழுமையாக அழிக்கப்பட்டதற்கு பின்பே தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறும். லெபனானிலே ஹிஸ்புல்லா அழிக்கப்படும் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்தும் வெளியேறாது. மேலும் லெபனானிய அரசாங்கம் முழுமையாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானிய அரசாங்கம் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமும் அடைந்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராகவும் லெபனானிய மக்களுக்கு எதிராகவும் திரும்பியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிய அரசாங்கம் முட்டாள்தனமான களத்திலே எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு ஒப்பந்தத்தை செய்து எதிரிகளுக்கு ஒரு பரிசை வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம். மேலும் லெபனானிய களத்தில் எதிர்ப்பு ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்காது. இதற்கு பிறகு எதிர்ப்பானது லெபனானிய அரசியல் களத்தில் சில முடிவுகளையும் எடுக்கும். ஈரானினுடைய நிலைப்பாடு தெளிவாகவே இருக்கின்றது. லெபனானிய களத்திலே தாக்குதல்கள் நிறுத்தப்படாத வரை இறுதி
ஒப்பந்தம் எட்டப்படாது என்பதில் ஈரானிய தலைமைகள் உறுதியாக இருக்கின்றார்கள். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வெளியேற்ற முடியும். ஆனால் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு பொழுதும் வெளியேறாது. இது லெபனானிய மக்களுடைய இறையாண்மையை மீறக்கூடிய ஒப்பந்தமாகும். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக லெபனானிய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் நாங்கள் எதிர்ப்போம். எங்களுடைய போராளிகள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. எங்கள் உள்நாட்டு போரை விரும்பாத வரையில் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது. மேலும் லெபனானிய அரசாங்கத்திற்கு நாங்கள் சவால் விடுகின்றோம். இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாது. நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்கவும் மாட்டோம். மேலும் இந்த களத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல விடயங்களையும் நாங்கள் அரங்கேற்றுவோம் என ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் லெபனானிய அரசாங்கத்திற்கு இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகளும் லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்ச எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு குறித்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட் முழுவதும் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்தது. பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய மக்கள் குறித்த ஒப்பந்தத்தை முழுமையாக எதிர்த்தார்கள். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஆதரவான ஆயிரக்கணக்கான லெபனானிய மக்கள் பெய்ரூட் முழுவதும் வீதிகளிலே களமிறங்கி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்தார்கள். பெய்ரூட்டினுடைய விமான நிலையத்தினை முழுமையாக முற்றுகையிட்டார்கள். லெபனானிய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகளை முற்றுகையிட்டார்கள். இதைத் தொடர்ந்து லெபனானிய அரசாங்கம் லெபனானிய அரசு இராணுவத்தை களமிறக்கியது. ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய லெபனானிய மக்களுக்கு எதிராக இவர்கள் கண்ணீர் புகை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். லெபனானிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். இவை தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு நேற்றிரவிலிருந்து லெபனானிய மக்களுக்கும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கும் இடையிலே மோதல்கள் விரிவடைந்துள்ளன. இன்று மாலை வேளையிலும் பெய்ரூட்டினுடைய பல பிரதேசங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு லெபனானிய அரசாங்கமும் அரசு இராணுவமும் முயற்சி செய்யுமாக இருந்தால் லெபனானிய களத்திலே மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஒரு வருடத்திற்கு முன்பே இந்த நிலைமைகள் தொடர்பாக நான் காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதனைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் விரும்புகின்றார்கள். லெபனானிய அரசாங்கம் லெபனானிய அரசு இராணுவத்தினை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே லெபனானுக்குள் உள்நாட்டு போர் ஏற்பட வேண்டும். இந்த உள்நாட்டு போரை பயன்படுத்தி தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்களையும் லெபனானிய களத்தில் களமிறக்க முடியும். இதன் விளைவாக லெபனானிய களத்தை முழுமையாக சிதைத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்பதே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய திட்டமாகும். மேலும் லெபனானிய களத்தில் உள்நாட்டு போர் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஒட்டுமொத்த லெபனானையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அல்லது தெற்கு லெபனானையும் லிட்டான் நதிக்கு வடக்கு பகுதிகளையும் பெய்ரூட் பிரதேசங்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். மேலும் லெபனானிய அரசாங்க பல தலைமைகளையும் அளித்து விடுவார்கள். எனவே தற்போது லெபனானிய களமும் விரிவடைந்து வருகின்றது. அத்தோடு நேற்று மாலை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொலைபேசியில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மேலும் ஈரானிய IRGC இராணுவத்தின் சில தளபதிகளும் ஓமானுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுக்கும் இந்த அறிக்கையை அனுப்பி வைத்திருந்தது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஒரு பொழுதும் போருக்கு முன்பிருந்த நிலைமைக்கு திரும்பாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு கட்டணங்களை அறவிடுவதற்கான தேவைகள் இருக்கின்றன. கப்பல்களை பாதுகாப்பாக அனுப்புவதற்கும் கப்பல்களுக்கு தேவையான காப்பீடுகளை வழங்குவதற்கும் இந்த கட்டணங்களை அறவிடுவது மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கட்டணங்கள் தொடர்ச்சியாக அறவிடப்படும் என ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏனைய அடிமை அரபுகளுக்கும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுக்கும் செய்தி ஒன்றை அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இருப்பினும் ஓமானினுடைய நிலைப்பாடு உறுதியானதாக இருப்பதாக தெரியவில்லை. மீண்டும் அடிமை அரபுகளுடைய மிரட்டல்களுக்கு ஓமான் அடிப்பணியலாம். எனவே அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தே ஓமான் தொடர்பான முடிவுகளை எங்களால் எடுக்க முடியும். அதே நேரம் எது எவ்வாறு இருப்பினும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஒரு பொழுதும் போருக்கு முன்னே நிலைமைக்கு திரும்பாது. இது ஈரானினுடைய சிவப்பு கோடாகவும் அமைந்துள்ளன. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக ஈரானிய கடற்படையினுடைய வழிகாட்டுதல்களை மதிக்காமல் ஒரு சில எண்ணெய் கப்பல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி நகர்வதற்கு முயற்சி செய்தன. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் குறித்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து நள்ளிரவு வேளையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானினுடைய சிரிக் தீவிலும் கெஷம் தீவிலும் இருக்கக்கூடிய ராடர் தளங்கள் இலக்கு வைத்து
வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதிலே ஒரு கப்பல் கடுமையாக சேதமடைந்துள்ளது. மேலும் ஏனைய 4 ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திவிட்டோம். வெளிப்படையாக இது எங்களுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயலாகும். மேலும் இதற்கான பதிலடிகளையே நாங்கள் தற்போது வழங்கி வருகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இவ்வாறு அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய IRGC இராணுவம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இன்று அதிகாலை வேளையிலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடைய இந்த யுத்த நிறுத்த மீறல்களுக்கு பதிலடியாகவும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவுமே நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என IRGC இராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவுடைய யுத்த நிறுத்த மீறல்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியான பதிலடிகளை வழங்குவோம் என்றும் IRGC கடற்படை தளபதிகள் அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று மதியம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD Vance இவ்வாறு தெரிவித்தார். யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஈரானிய தலைமைகள் எங்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் களத்திலே வன்முறையை பயன்படுத்தினால் நாங்களும் உங்களுக்கு எதிரான வன்முறையை பயன்படுத்துவோம். உங்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என JD Vance அறிவித்தார். இவ்வாறு இன்று மதியம் JD Vance அறிவித்து ஒரு மணித்தியாலத்திற்குள்ளேயே ஈரானிய கடற்படையினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். தற்போது குறித்த எண்ணெய் கப்பலானது சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய கடற்படையினர் இறுதி எச்சரிக்கைகளையும் தற்போது வெளியிட்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்காவுடைய யுத்த நிறுத்த மீறல்களுக்கும் தொடர்ச்சியான பதிலடிகளை வழங்குவோம் என ஈரானிய தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. மேலும் இன்று மதியம் எண்ணெய் கப்பல் இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இன்று மீண்டும் மோதல்கள் விரிவடைய போகின்றன. அத்தோடு ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் நள்ளிரவு வேளையில் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் குர்திஸ் பயங்கரவாத குழுக்கள் ஈரான் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் நுழைந்து தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள். IRGC இராணுவத்தினுடைய சோதனை சாவடி ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த பயங்கரவாத தாக்குதலில் 2 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கு பதிலடியாக இன்று மாலையிலிருந்து ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தில் தற்போது ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் வீரியமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராக ஈரான் அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் ஈரானிய களத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.